ஹோமியோபதி மருத்துவம். இன்று நாம் பார்க்க போவது மழைக்கு பின் வரும் நோய்கள். இப்போ பெரிய மழை பெய்து இருக்கிறது, பெருவாரியான மழை. இதற்கு பின் என்ன நடக்கும்? நோய், எந்தெந்த நோய் வரும் என்பதை பார்ப்போம். இதற்கு பின் தலைவலி, ஜலதோஷம். ஜலதோஷங்கிறது என்ன? ஜலம்னா தண்ணி, தண்ணினால் வர தோஷம்னா நோய் வரும். அதற்கு அடுத்தாப்போல் வாந்தி, வயிற்றுப்போக்கு வரும். இது ரெண்டும் தான் முக்கியம். ஒன்று தண்ணி, நம்ம குடிக்கிற தண்ணி இல்லை கிருமி ஏற்பட்டு வரும். இன்னொன்று மழை நீரில் வைரஸ்கள் ஏற்பட்டு அந்த கிருமினால் தலைவலி, காய்ச்சல் வரும். இந்த இரண்டுக்கும் நாம் வீட்டிலேயே நாம் சுகமாக்க முடியும். வீணா ஆஸ்பத்திரிக்கு போய் செலவழிக்கணும்னு அவசியம் இல்லை. அதான் செலவழிக்கிறவங்க செலவழிக்கட்டும். ஏழை மக்கள் ஆகிய நாம் அந்த பழைய எளிய முறையை பயன்படுத்துவோம். இப்போ காய்ச்சல் வருது, சாதாரணமாக நாட்டு மருந்து கடையில் சுக்கு, மிளகு, திப்பிலி, அதிமதுரம், கரடக்கொடி, இந்த 5 முக்கியம். இதோடு நமக்கு துளசி இலை, கண்டங்கத்திரி இலை, இதையும் சேர்த்து கொள்ள வேண்டும். சேர்த்து நன்றாக கஷாயம் போட்டு, அதாவது ஒரு 2-3 செம்பு ஊற்றணும். கொஞ்சம் கூட குறைய ஊற்றினா அதை பற்றி பிரச்சனை இல்லை. தண்ணீரை ஊற்றி கொதிக்க வைக்க வேண்டும். கொதிக்க வைத்து ஆவி பிடிக்க வேண்டும். இந்த ஆவி பிடித்தல் என்பது மக்களுக்கு மறந்து போய்விட்டது. இந்த ஆவி பிடித்தல் என்பது தண்ணீரை நல்லா கொதித்து ஆவி வரும் பொழுது ஒரு போர்வையை எடுத்து நன்றாக மூடிக்கொள்ள வேண்டும். இப்படி நன்றாக மூடிக்கொண்டு அந்த ஆவியை நாம் முன்னால் வைத்துக்கொண்டு சுத்தமாக மூடிடணும். அப்படி கம்ப்ளீட்டாக மூடி, கீழே தரையில் அமர்ந்து கம்ப்ளீட்டாக நல்லா மூடி, அந்த சட்டி உள்ளே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து விடணும். திறந்து விட்டு அந்த ஆள் சுவாசிக்கணும். அந்த ஆவி நம்ம உடம்பு பூரம் போகணும். ஆவி குளியல் அப்படின்னு சொல்லுவார்கள். அது மாதிரி உடம்பு பூரம் போகும்பொழுது அதை நாம் சுவாசிக்கும் பொழுது அது நாம் உடலில் போய் அந்த நுரையீரலை சுத்தப்படுத்தும். அதில் உள்ள கிருமிகளை அகற்றும், சளியை வெளியே கொண்டு வரும். இல்லாவிட்டால் மூச்சு திணறல் ஏற்படும். நாம் பல விஷயங்கள், பல செலவுகள் செலவழிக்க வேண்டியிருக்கும். இது எளிய முறை. அதற்கடுத்தாப்பு வாந்தி, வயிற்றுப்போக்குக்கு சுக்கு, மிளகு, சுக்கு, மிளகு, ஓமம், காயம், வெள்ளைப்பூடு விழுதையும் சேர்த்து நல்லா அரைக்கணும். அதோட கருப்பட்டியும் சேர்த்து அரைக்கணும். நெல்லிக்காய் அளவு காலை, மதியம், இரவு உண்டு வெந்நீர் குடிக்க வேண்டும். குடித்து கஞ்சி, உணவு கஞ்சாக சாப்பிட வேண்டும். இப்படி செய்தால் நமக்கு இந்த வாந்தி, வயிற்றுப்போக்கு நிற்கும். ஆகவே இந்த எளிய முறையை பயன்படுத்தி மருத்துவ செலவினங்களை குறைத்து நீங்கள் நிறைவாக வாழ வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.